2K கிட்ஸுடைய பாசிட்டிவான விஷயங்களை இந்த திரைப்படத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் சமீபத்தில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மேக்ஸிமம் நிறையா பொண்ணுங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான், அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். ஸோ அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு 3 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 பசங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த இடமே வைப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 பொண்ணு ஆட் ஆகும்போது அந்த இடமே வைப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த வைப்பை தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த 2K கிட்ஸு ஒரு வைப்பை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ நிறைய மியூசிக் கான்செப்ட்லாம் நடக்கும்போது ஆமாம் ஒரு செலிப்ரேஷன்ஸ் விரும்புகிறாங்க. அவங்க அந்த அந்த டீனேஜை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய கான்செப்ட்லாம் நடக்கும்போது சேரில் உட்காந்துட்டு பார்க்குற க்ரௌடை விட நின்றுட்டு பார்க்குற க்ரௌடு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதைத்தான் அந்த யங்ஸ்டர்ஸே விரும்புகிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம்னாலும் நின்றுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஜாலியாக கத்திக்கிட்டு கூட சேர்ந்து பாடிக்கிட்டு அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஜாய், அந்த சந்தோஷம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்கள பற்றி ஒரு 2K கிட்ஸை பற்றி பாசிட்டிவான யாருமே பேச மாட்டேங்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது இந்த படம் வந்து பேசப்போகுது. ஆதலால் காதல் சீவிரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அந்த அந்த டயத்தில் 2010 அந்த டயத்தில் வந்து அந்த டீனேஜ் பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரியும் பசங்க இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளசண்ட்டான படமாக இந்த படம் இருந்தால் கூட ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனால் அது யூனிக்காக இருக்கும்.